தமிழ் சக நேயர்களுக்கு வணக்கம். ரேபன் ரிவ்யூல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சாலா. என்னடா பேர் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். அது இந்த படத்தை பத்தி விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது மதுவுக்கு எதிரான ஒரு படம் சொல்லியிருந்தோம். ஐயோ, கருத்து சொல்ற படம் போலயே அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஏன்னா சமீப காலங்களா இந்த கருத்து சொல்ற படங்களே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனாலப்பட்ட சமுத்திரக்கனிக்கே சித்தார்த்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். அந்த அளவுக்கு நமக்கு கருத்து சொல்ற படம்னாலே பக்கத்துல போய் உட்காரதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா எல்லாமே இந்தியன் டூவோட எஃபெக்ட் தான். சரி, படத்தை பார்த்தாகணுமே, ஏதோ புதுமுக நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய இயக்குனரான மணிபால் பிரபு சாலமனுடைய அசிஸ்டன்ட். ஏதோ இயற்கையை பற்றியும் சில விஷயங்களை பற்றியும் பேசுவார். அதே மாதிரி மது விலக்குக்கு எதிராக போராடணும்னு நந்தினியை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. போய் பார்க்கலாமே அப்படின்னா போய் உட்காந்தோம். அதில் உட்காரும் போது முதல் காட்சியிலேயே என்ன சொன்னாங்கன்னா, 1970களில் அரசாங்கம் அவங்களுடைய நிதி பற்றாக்குறையின் காரணமா முதலா மதுவுக்கு லைசன்ஸ் கொடுத்து பார் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி அங்கீகாரம் கொடுக்கறது அந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு கிராஃபிக்ஸ் காட்சியோட அந்த இடத்துல நாங்கள் உட்கார ஆரம்பிச்சோம். அதாவது முதல்ல நமக்கு ஏன் அரசாங்கம் கள்ளுக்கடை மறியல் பண்ணி கள்ளுக்கடையை இழுத்து மூடுன இந்த அரசாங்கம் திடீர்னு ஏன் மதுவுக்கு இவ்வளவு தூரம் லைசன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்றாங்க, அப்போ நிதி பற்றாக்குறை அதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கச்சிதமான பாயிண்ட். அதுல இருந்து இந்த கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்வதி பார் அப்படிங்கிறதுனால ரெண்டு குரூப்புக்கு இடையில நடக்கிற அந்த கோல்டு வார், கடைசியில அந்த கோல்டு வார்னால ஒருத்தவங்க வெட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பார் யாரோட கைக்கு போகுது, யாருக்கு அது எய்மா இருக்கு அப்படிங்கிறத அந்த கதையை வச்சுதான் அடுத்த கட்டமா இந்த திரைக்கதை நகருது. ஸோ இதுல ஒரு குரூப்பா இருக்கிற அருள்தாஸுக்கு இந்த பக்கம் ஸ்ரீநாத்தும் அதே மாதிரி சாலா கேரக்டர்ல புதுமுகமா நடிச்சிருக்க தீரனும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்போட அண்ணனை வெட்டினதுனால அவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படியாவது இந்த அருள்தாஸ் அப்புறம் இவங்க டீம் எல்லாம் காலி பண்ணிட்டு அந்த பார்வதி ஒயின் ஷாப்பை எடுக்கணும். இதுக்கிடையில இந்த எதிராளி குரூப் என்னன்னா கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கள்ளச்சாராயம்னா என்ன, கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்காம கம்மியான விலைக்கு விற்றா அது கள்ளச்சாராயம், கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு அதையே கள்ளத்தனமா விற்றா அது ஒயின் ஷாப்ல வைக்கிற நல்ல சாராயம் அப்படின்னு அவரே அதுல ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாரு. இவரும் ஒன்றும் பெரிய யோகியன்லாம் கிடையாது. இவரும் பார் வைப்பாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. இதுக்கு இடையில படத்துல வர ஹீரோயின் டீச்சரா இருப்பாங்க. நிறைய அனாதை குழந்தைகள்லாம் அவங்க கை காசு போட்டுலாம் படிக்க வைப்பாங்க. அவங்க மதுவுக்கு எதிரான போராட்டத்தில் இருப்பாங்க. இந்த எல்லா இடத்துலையும் பாரம் போடணும். குறிப்பா அவங்க சொல்ற அந்த கான்டெக்ட்ல இருக்கு இல்லையா, பார்ல சிகரெட் வைக்கக்கூடாது, அதே மாதிரி 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்கணும், அதே மாதிரி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வைக்கிற அதிகமாக சேர்த்து வைக்கிறீங்க, தண்ணி பாட்டில் இதெல்லாம் இவ்வளோ ரேட்ல வைக்கிறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ஒரு பக்கம் அவங்க தரப்பு நியாயத்தையும் பேசுவாங்க. இப்போ இந்த 3 பேர் இருக்கும்போது ஹீரோவுக்கும் இவருக்கும் ஒரு சின்னதா ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஆனா ஹீரோ அதே மாதிரி அந்த குரூப்பே காலி பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இந்த ஹீரோ சைட்ல அருள்தாஸ் அப்புறம் இவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சா ஹீரோயின் நினைச்ச மாதிரி இந்த மதுவை மூடுனாங்களா அப்படின்னு சொல்றதுதான் இந்த சாலா படத்துடைய ஒட்டுமொத்த கதையும். கதைப்படி ஹீரோவான தீரன் அவருக்கு இது முதல் படம். அவர் இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் கூட. பொதுவாகவே ஒரு படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அதே மாதிரி ஹீரோ அப்படின்னும் போது என்னன்னா, மேபி அவர் தானே ப்ரொடியூசர், அப்போ அவர் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த படத்துல அவர் பாடியை பார்த்தீங்கன்னா ஜாண்டி பாடி, அட்டேங்க அப்பா, ஊரே அடிச்சு போட்டு சாப்பிடலாம் போல, 50 அளவுக்கு உடம்பு வச்சிருக்காரு. ஆக்ஷன்ல எல்லாம் மிரட்டுறாரு. ஹாலிவுட்ல ஸ்டாக் ஆட்கின்ஸ்னு ஒரு ஹீரோ இருப்பார். அவர்லாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த குங்ஃபு இதெல்லாம் செம்மையா பண்ணுவாரு. அது மாதிரி தான் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பண்றாரு. நடிப்பு வாய்ஸும் ஒரு சின்ன குறைவா இருந்தாலுமே கூட இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே பேசும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுறது என்னன்னா, இந்த உடம்பு வச்சுட்டு அவர் டான்ஸ் ஆடுறாருங்க, செம்மையா டான்ஸ் ஆடுறாரு. அது வியப்பா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீநாத் வழக்கம் போல அவருக்கு தெரிஞ்ச காமெடியா அவர் ஸ்டைல பண்ணிட்டு போறாரு. பெருசாலாம் ஒரு உடன்பாடு இல்லை. ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்றதுக்காக ஏதோ வந்துட்டு போனோம், ஒரு பாட்டு டூயட் ஆடணும் அப்படின்னு இல்லாம இந்த படத்துல அந்த டூயட் ஃபிளேவரே இல்லாம அந்த கதைக்கு தேவையான அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே போனதுதான் அந்த படத்துடைய பிளஸ். அது மட்டும் இல்லாம ஒரு மதுவால ஒரு குடும்பம் சீரழியுது அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவாகவே படம் எடுக்கும்போது ரொம்ப சோக காட்சிகளா எடுப்பாங்க. ஆனா மதுவால இல்லைன்னா ஒருத்தர் வெட்டு குத்து இந்த மாதிரி எடுப்பாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல மது அது ஒருத்தன் குடிச்சதுனால வர பிரச்சனை கிடையாது. ஊர்ல இருக்கிற 50 பேரும் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை எல்லாம் வரும், இன்னொருத்தர் உதவி செய்ய முடியாம எப்படி போயிடும், இந்த கர்மா இஸ் பூமரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இது எப்படி எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய இசை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். பொதுவாக நகைச்சுவை அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மது பிரியர்னா பார்ல தண்ணி அடிச்சுட்டு வாந்தி எடுத்துட்டாங்க, அதை சாப்பிட முடியாம இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சில் விழுங்கி மாதிரி இல்லாம அழகா ஒரு 3 பசங்க விடலை பசங்க முதல்ல மது அருந்துறதுக்காக எப்படியெல்லாம் போராடுறாங்க,
அந்த போராட்டத்துக்கு இடையில வந்து அவங்களுக்கு மது கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற அதுக்குள்ளேயே ஒரு காமெடி ட்ராக்லயே ஒரு நல்ல ஸ்டோரி பிளாட்டை கொண்டு வந்து அதையுமே ட்ராஜடியா கொண்டு வந்திருக்காரு இயக்குனர். 15 வருட கஷ்டத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா இந்த படத்தை நம்ம பேசித்தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, சாலாங்கிற அந்த டைட்டில் தான் வந்து கொஞ்சம் தப்பா தெரிஞ்சதே தவிர, இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. அதே மாதிரி இதுல வந்து கருத்து திணிப்பு அப்படின்றதுக்காக எனத்தையாவது திணிக்கணுமே அப்படின்றத தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப போயிருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவுமே திணிக்காம கதையோட்டத்துக்கு ஏத்தாப்புல சில விஷயங்கள் பேசுறாங்க. இதுல வந்து கள்ளக்காதலை பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த கள்ளக்காதல்னால என்ன பிரச்சனைகள் வரும்ன்ற அந்த ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. மதுவினால வரும் பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. பட் இது எல்லாமே அட்வைஸா இல்லாம ஒரு திரைக்கதைக்குள்ளேயே கொண்டு போனதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம். பலகீனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்போனும் ஒரு தண்ணி லாரியில மாட்டிக்கிட்டு சுத்தம். அந்த தண்ணி லாரி சுத்துதோ இல்லையோ, இந்த செல்போன் ரொம்ப நேரமா கீழே விழாம சுத்திக்கிட்டே தெரியுது. இது என்னைக்கு தான் விடுவோம் அப்படின்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் அந்த ஃபோன் விடுவவே இல்லை. அதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இத்தனை மேடு பள்ளத்துல அதுவும் தண்ணி லாரியில வச்சிருக்க செல்போனை விழுகாம இருக்கேடா, இது எங்கிட்ட பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை கொஞ்சம் லாஜிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ட்ரிம் பண்ணி இருக்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல அது மாதிரி கொஞ்சம் எடிட்டர் பார்த்து கை கத்தி கூட வச்சு கொஞ்சம் வெட்டி இருந்தா இருந்துச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா போயிட்டு வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்துல குறைகள் அப்படின்னு சொல்றது ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா 2 மிகப்பெரிய படத்துக்கு மிகப்பெரிய இயக்குனர்கள்லாம் வந்துட்டு நிறைய வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம மக்களுடைய பார்வை எல்லாமே வந்து இந்த 2 பெரிய படத்துக்கு மட்டும்தான் போகும். இதுக்கு இடையில வர இன்னும் 2 படத்துக்குடைய பார்வை போகவே போகாது. அப்படி மிஸ் பண்ண இந்த 2 படங்களுமே ரொம்ப தரமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுல ஒரு படம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இன்னொரு படமும் இதுதான். இந்த படத்துடைய கதையுமே நல்லா இருக்கு. இது ரொம்ப கமர்ஷியலான படமும் சொல்லவும் முடியாது. அதே மாதிரி இது ரொம்ப வந்து கருத்து சொல்ற படமும் சொல்ல முடியாது. 2க்கும் மீட்டர்ல கரெக்டா வந்து கொண்டு போயிருக்காங்க. உண்மையிலேயே சாலா ஓரளவு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய கருத்துக்களை கீழே முரண்பாடுகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுங்க. மீண்டும் வேற ஒரு படத்துல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.